Hello friends, this is Sendil. Welcome to English பேச ஆசையா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு ஒரு சில விஷயங்கள் குழப்பம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். போர்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத. ஓகே, சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். Today we are going to discuss about these words in English. Okay, so இதெல்லாம் பொதுவா நம்ம காமனா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் இல்லையா? இங்க பாருங்க, I, me, my, mine, myself. சோ இது எப்படி நம்ம சரியா பயன்படுத்துறோம், எப்படி நம்ம சரியா உபயோகப்படுத்துறோம், நம்ம இங்கிலீஷ் பேசும்போது இது எப்படி நம்ம சரியா பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல சில பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த கன்ஃபியூஷன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்காது. கரெக்டா எப்படி யூஸ் பண்றது நம்ம பேசுறப்ப அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி தர போறேன். உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. கடைசியா உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், வீடியோவை நல்லா லிசன் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஒவ்வொரு கொஸ்டினா சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் எழுதும் போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது, நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க காமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணலாம். ஓகே, சோ இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஐ, மீ, மை, மைன், மைசெல்ஃப் சரியாக பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கறத நம்மளோட டாபிக் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த 5 வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஐ அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் அப்படின்னு அர்த்தம். நான். ஓகே, சோ மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்னை அல்லது எனக்கு அப்படின்னு கூட சம்டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கால் மீ. ஓகே, என்ன கூப்பிடு அல்லது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ரைட். சோ மை அப்படின்னா என்னுடைய, என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மைனா என்னது? என்னுடைய. ஓகே, மை ஷர்ட் என்னுடைய சட்டை, மை புக் என்னுடைய புத்தகம். ஓகே, மை பென் என்னுடைய பேனா. ஓகே, சோ மைன் அப்படின்னா என்னுடையது, என்னுடையது. ஓகே, நான் டீடைலா சொல்லி தரேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. மைசெல்ஃப், மைசெல்ஃப் அப்படின்னா நானே அல்லது நானாகவே அப்படின்னு அர்த்தம். ரைட். ஓகே, சோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம், எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. ஓகே, so now I am going to explain. Okay, so how to use I and me. Okay, I அப்புறம் me இந்த ரெண்டையும் எப்படி கரெக்டா யூஸ் பண்றது, அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, so I அப்படின்னா தமிழ்ல நான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான். ஓகே, சோ ஏற்கனவே நான் சொன்னதுதான். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ்ல பெயர் சொல், அது நமக்கு தேவையில்லை. ஆனா சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். Who is performing an action. ஓகே, ஒரு செயலை செய்பவர் சப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் யாரு? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த செயலை பெறுபவர் ரிசீவர். ஓகே, அந்த செயலை பெறுபவர் தான் யாரு? ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு செயலை செய்யறவங்க சப்ஜெக்ட். ஓகே, அதை யாருக்கு செய்யறாங்களோ அவங்க ஆப்ஜெக்ட் அல்லது அந்த செயலை பெறுபவர் ஆப்ஜெக்ட். ஓகே, so this is the basic difference between subject and object. ஓகே, இப்ப சொல்லுங்க, I subject. சப்ஜெக்ட்னா என்னது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுவீங்க? ஒரு செயலை செய்யறவங்க. Who is performing an action. ஆப்ஜெக்ட்ங்கிறவன் யாரு? அதை ரிசீவ் பண்றவன். ஓகே, got it. அதை பெறுபவர். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். I gave Ramu the book. ஓகே, I gave Ramu the book. ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க, I அப்படிங்கிறவங்க ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. ஓகே, சோ ஐனா என்னது? நான். இவன் தான் சப்ஜெக்ட். ஓகே, I gave Ramu. ஓகே, ஐனா இப்ப என்ன எடுத்துக்கோங்க. ஓகே, I gave Ramu the book. ஓகே, நான் ராமுக்கு புக் கொடுத்தேன், புத்தகத்தை கொடுத்தேன். ஓகே, இதான் இதோட அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் தான் ராமுக்கு புக் கொடுத்திருக்கேன். அப்ப அந்த செயலை செஞ்சது யாரு? நான் தான், ஐ. அதனாலதான் ஐங்கிறது சப்ஜெக்ட். ஓகே, இது ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும். ஓகே, I gave Ramu the book. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் யாருக்கு புக் கொடுத்தேன்? யாருக்கு? ராமுக்கு தானே புக் கொடுத்தேன். அப்ப ராமுங்கிறவன் யார் இந்த இடத்துல? ரிசீவ் பண்றான், புக்க வாங்குறான். அப்ப யார் அவன்? ஆப்ஜெக்ட். ஓகே, so I gave Ramu the book. ஓகே, நான்
புத்தகத்தை ராமுக்கு கொடுத்தேன். ஓகே, சோ நான் தான் அந்த செயலை செஞ்சிருக்கேன், நான் தான் புக்கு கொடுத்திருக்கேன். சோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தேன்? ராமு. ஓகே, நான் யாருக்கு புக்கு கொடுத்தேன்? ராமுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, சோ ராமுங்கிறவங்க புக்கை வாங்குறான், நான் தான் கொடுத்திருக்கேன். சோ ஒரு செயலை செஞ்சவங்க சப்ஜெக்ட், அதை ரிசீவ் பண்றவன் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டவங்க காமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ராமு gave me the book. ராமு gave me the book. இதோட அர்த்தம் என்ன? ராமு கேவ்னா என்னது? கிவோட பாஸ்ட் டென்ஸ் தான் கேவ். ராமு கொடுத்தான். ஓகே, ராமு கேவ். ஓகே, யாருக்கு? மீனா என்ன அர்த்தம்? எனக்கு அல்லது என்னை அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இங்க பாருங்க, ராமு கேவ் மீ. இந்த யாரு கொடுத்தது? இப்போ ராமு தான் கொடுத்திருக்கான், அப்போ சப்ஜெக்ட் ராமு தான். கேவ் மீ யாரு கொடுத்திருக்கா? என்கிட்ட கொடுத்திருக்கான், அப்ப நான் தான் ரிசீவ் பண்றேன், நான் தான் வாங்குறேன் அந்த புக்கை இந்த இடத்துல, இந்த சென்டென்ஸ்ல. அப்போ இது ஆப்ஜெக்ட். சோ ராமு கேவ் மீ த புக். ராமு புத்தகத்தை கொடுத்திருக்கான், எனக்கு கொடுத்திருக்கான். சோ புக்கு கொடுத்தது யாரு இந்த சென்டென்ஸ்ல? ராமு. அதை வாங்குறது நான், எனக்கு கொடுத்திருக்கான். அப்போ மீங்கிற இந்த இடத்துல என்னது? ஆப்ஜெக்ட். இது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல வராது. ஓகே, சோ இப்ப ரீட் பண்ணி பாருங்க. ஐ கேவ் ராமு த புக். ஓகே, நான் கொடுத்தேன், அதனால நான் சப்ஜெக்ட். ஐ வந்து சப்ஜெக்ட் எப்பவுமே வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வரும். அதை வாங்குறவங்க தான் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ அதே மாதிரி இங்க பாருங்க, ராமு கேவ் மீ. ஓகே, ராமு எனக்கு கொடுத்தான். சோ ராமு சப்ஜெக்ட், கொடுக்கிறவன் சப்ஜெக்ட், வாங்குறவன் நான் யாரு? ஆப்ஜெக்ட். சோ ஐ எம் ரிசீவிங் an action. நான் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றேன், அது செய்யறவன் சப்ஜெக்ட். புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுறேன், அது எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிங்க. ஓகே, ஓகே, சோ இப்போ நான் இங்க ரெண்டு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். I called you yesterday. I called you yesterday. நான் உனக்கு நேத்து கால் பண்ணேன். ஓகே, சோ called அப்படின்னா என்னது? past tense. நான் உனக்கு கால் பண்ணேன், ரைட்? சோ I called you yesterday. எந்த செயலை செஞ்சது யாரு? கால் பண்ணது யாரு? நான் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட்னு சொல்லுங்க? நான், ஐ, பிகாஸ் நான் தான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ யாருக்கு கால் பண்ணியிருக்கேன்? ஐ கால்ட் யூ, உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன், ரைட்? சோ யார் இந்த காலை ரிசீவ் பண்ணது? யூ. ஓகே, சோ இந்த இடத்துல எது ஆப்ஜெக்ட்? யூ. அவ்வளவுதான். ஓகே, சோ ஐ கால்ட் யூ எஸ்டர்டே. நான் நேத்து உனக்கு கால் பண்ணேன், கால் பண்ணது நானு. சோ அந்த ஆக்ஷனை பண்ணது நானு, நான் சப்ஜெக்ட், அதை ரிசீவ் பண்ணது யாரு? யூ. ஓகே, சோ அது வந்து ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இதுல எது சப்ஜெக்ட் அப்புறம் எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நான் வந்து உங்களுக்கு 5 seconds டைம் தரேன். ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு கவுண்ட் 5. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆன்சர் தெரிஞ்சவங்க போடுங்க. இந்த சென்டென்ஸ்ல எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்? 1 2 3 4 5. சோ வாசிங்க. You called me yesterday. நீ எனக்கு நேத்து கால் பண்ண. அப்ப கால் பண்ணது யாரு? நீ. ஓகே, சோ இந்த இடத்துல you அப்படிங்கறவங்க தான் கால் பண்ணிருக்காங்க, அப்போ இது சப்ஜெக்ட். ஓகே, யாரு கால் பண்ணிருக்காங்க? எனக்கு. ஓகே, அப்ப அந்த காலை ரிசீவ் பண்றவன் நான் தான் இல்லையா? அப்போ இங்க மீங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல நீங்க தெரிய வேண்டியது ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், இது சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும். சோ மீ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செயலை வந்து அது ஒரு ஆப்ஜெக்ட், செயலை ரிசீவ் பண்றவங்க. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? இது வந்து ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வராது, ஆனா சப்ஜெக்ட் சென்டென்ஸோட தொடக்கத்துல வரும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, சோ இது போக ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஐ மட்டும் தான் பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ வந்து முன்னாடி ஒரு பேர் வந்திருக்கு, ஏற்கனவே நான் அது ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நான் சென்டென்ஸ் ரீட் பண்றேன். John and I saw Ramu at the party. ஓகே, இங்க பாருங்க, John and I. நீங்க கேட்கலாம், ஐ அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வரும்னு சொன்னீங்க, இப்ப என்ன மூணாவது வார்த்தையா வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஜான் அண்ட் ஐ, இதுக்கு என்ன மீனிங்? ஜான் மற்றும் நான். ஓகே, சோ ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகே, சா அப்படின்னா பார்த்தோம். யார பாத்தீங்க? ராமுவ. எங்க பாத்தீங்க? at the party.
அப்ப மீனிங் என்ன? ஜான் மற்றும் நான் ராமுவை பார்ட்டியில் சந்தித்தோம், மீட் பண்ணோம். நானும் ஜானும் நேத்து ராமுவை பார்ட்டியில பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சென்டென்ஸ். ஓகே, சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ரெண்டு பேரும் தான் ராமுவை பார்த்திருக்கீங்க. ஓகே, இங்க பாருங்க, ஜான் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, சோ ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் தான். சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யாரை பார்த்தீங்க? ராமுவை பார்த்தீங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ராமுவை பார்த்தீங்க, ராமுங்கிறவன் ஆப்ஜெக்ட் ஆயிடுவான். பாக்குற செயலை செஞ்சவங்க நீங்க, யாரை பார்த்தீங்களோ அவங்க ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல, அவ்வளவுதான். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்துச்சு அப்படின்னா முதல்ல அடுத்தவங்களோட பேரை தான் முதல்ல போடணும். ஓகே, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா அவனோட பேரை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களை சொல்லணும் ஐ அப்படின்னு. ஜான் அண்ட் ஐ. ஓகே, இது செந்திலும் நானும் அப்படின்னா செந்தில் அண்ட் ஐ. ஓகே, இது சீதாவும் நானும், சீதா அண்ட் ஐ. ஓகே, அப்படிதான் நீங்க சொல்லணும். முதல்ல நீங்க ஐ அப்படின்னு சொல்லிடக்கூடாது, பிகாஸ் இது வந்து இங்கிலீஷோட ரூல். ஓகே, சோ ரெண்டு பேர் நானும் அவனும் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஐ வரும், மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல், பேப்பர்ல எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகே, மனசுலயும் வச்சுக்கோங்க, பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ ஜான் அண்ட் ஐ, ஜானும் நானும், ஓகே ரெண்டு பேருமே சப்ஜெக்ட் தான். யாரை பார்த்தீங்க? ராமு. அட் த பார்ட்டி, பார்ட்டியில் சந்தித்தோம். அப்ப ராமுங்கிறவன் ஆப்ஜெக்ட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல யார் சப்ஜெக்ட் யார் ஆப்ஜெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல the teacher called Ramu and me. இதுக்கு என்ன அர்த்தம்? the teacher called, டீச்சர் வந்து கூப்பிட்டாங்க. ராமு அண்ட் மீ, ராமுவையும் என்னையும் கூப்பிட்டாங்க. ஓகே, சோ இதுல எது சப்ஜெக்ட்? யார் கூப்பிட்டாங்க? who is performing an action? teacher. ஓகே, சப்ஜெக்ட். called இது verb. ஓகே, இந்த டாபிக் நம்ம இப்ப பார்க்க வேணாம். யாரை கூப்பிட்டாங்க? ராமு அண்ட் மீ, ராமுவையும் என்னையும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் ஆப்ஜெக்ட் தான். சோ இவங்க தான் செயலை ரிசீவ் பண்றவங்க. இங்க நல்லா கவனிங்க, ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல வரும்போது ஜான் அண்ட் ஐன்னு போட்டோம். அதே இது முடிவுல ஆப்ஜெக்டா வரும்போது பாருங்க என்ன போட்டிருக்கோன்னு, ராமுவையும் என்னையும் கூப்பிட்டாங்கிறதுக்கு ராமு அண்ட் ஐன்னு நம்ம போடக்கூடாது, ராமு அண்ட் மீ அப்படின்னு தான் போடணும். பிகாஸ் சென்டென்ஸோட கடைசி வந்திருக்கு. ராமுவையும் என்னையும் அப்படின்னா ராமு அண்ட் மீ. காட் இட்? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ ரீட் பண்ணி பாருங்க. ஜான் அண்ட் ஐ அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட், சா ராமு, ராமுங்கிறவங்க ஆப்ஜெக்ட் அட் த பார்ட்டி. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல the teacher called ராமு அண்ட் மீ, டீச்சர் தான் கூப்பிட்டாங்க. சோ டீச்சர் வந்து சப்ஜெக்ட், யாரை கூப்பிட்டாங்களோ அவங்க ஆப்ஜெக்ட். தட்ஸ் இட். ஓகே, சோ இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போடுவேன், அதுல என்ன தப்பு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ மீன் எக்ஸசைஸ், இது உங்களுக்கானது. ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல இது கரெக்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அது என்ன தப்பு அப்படிங்கறதையும் கரெக்ட் பண்ணணும். வாசிக்கட்டா? ஐ அண்ட் ராஜா மெட் செந்தில். ஓகே, ஐ அண்ட் ராஜா, நானும் ராஜாவும் செந்தில மீட் பண்ணோம். மெட் அப்படிங்கிறது மீட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நானும் ராஜாவும் செந்திலை சந்தித்தோம். ஓகே, இந்த சென்டென்ஸ் பாருங்க, செந்தில் மெட் ராஜா அண்ட் ஐ எஸ்டர்டே. செந்தில் ராஜாவையும் ஐனது என்னையும் சந்தித்தான், நேத்து சந்தித்தான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க, ஐ அண்ட் ராஜா அப்படின்னு இருக்கு. நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? எப்பவுமே பேர், மத்தவங்களோட பேர் தான் முதல்ல வரணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஐ அப்படிங்கிற லெட்டர் வரணும். கரெக்ட் பண்ணி எழுதலாமா? எப்படி வரும்? ராஜா அண்ட் ஐ மெட் செந்தில். இதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, இந்த இடத்துல ராஜா அண்ட் ஐ அப்படிங்கிறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, ராஜா அண்ட் ஐ, ராஜாவும் நானும் யாரை மீட் பண்ணீங்க? செந்தில்ங்கிற இடத்துல. இந்த செந்தில்ங்கிறவங்க இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஆயிடும், அவ்வளவுதான். That's it. Okay, so Raja and I met Sendil. Okay, எங்கயாவது நீங்க அவங்க மீட் பண்ணிருக்கீங்க. So met Sendil yesterday. Okay, at the mall, அல்லது ஒரு மால்ல வச்சு நாங்க பார்த்தோம். Okay, at the cinema, சினிமால வச்சு பார்த்தோம் சொல்லிக்கலாம், whatever. Okay, so next sentenceல என்ன தப்பு இருக்கு? செந்தில் met, செந்தில் சந்தித்தான். அப்போ யார் அந்த செயலை செய்யறது? செந்தில் தான். செந்தில் இந்த இடத்துல என்னது? சப்ஜெக்ட். met ராஜா and I, ஐ போடலாமா அந்த இடத்துல? என்ன வரும்? ஐ ரீப்ளேஸ் பண்ணி என்ன போடுவீங்க? ராஜா அண்ட் மீ. ஓகே, இத கரெக்ட் பண்ணணும். சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டா வரணும்.
but you should correct it. எப்படி வரும் அப்படின்னா செந்தில் met Raja and me yesterday. So இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே தப்பு, இப்படி எழுதினாதான் கரெக்ட். ஓகே, சோ ராஜா அண்ட் மீ தான் போடணும், ஐ போடக்கூடாது. பிகாஸ் சென்டென்ஸோட தொடக்கத்துல இருந்தாதான் ஐ வரும், இது ஆப்ஜெக்ட். ஓகே, வரக்கூடாது. ஓகே, சோ ராஜா அண்ட் ஐ மெட் செந்தில். ஓகே, ராஜாவும் நானும் செந்திலை சந்தித்தோம். இது செந்தில் மெட் ராஜா அண்ட் மீ எஸ்டர்டே, அவ்வளவுதான். சோ செந்தில்ங்கிறவங்க இந்த இடத்துல சப்ஜெக்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நல்லா தெரிஞ்சிட்டீங்களா ஐ மீ எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மை அண்ட் மைன் பத்தி பார்க்கலாம். ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மை அண்ட் மைன், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம், மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ரொம்ப சிம்பிள் தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, மை ஃப்ரெண்ட் அப்படின்னா மைனானது என்னுடைய அப்படின்னு அர்த்தம். என்னுடைய நண்பன், ராமு என்னுடைய நண்பன். சோ மைக்கு அப்புறமா எப்பவுமே ஒரு நவுன் வரும். நவுன்னா பெயர் சொல். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஓகே, சோ எப்பவுமே மை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நவுன் வரும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, மை ஃப்ரெண்ட், மை புக், மை பென், மை பென்சில், மை பாக்ஸ், மை ஹவுஸ். ஓகே, சோ மைக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நவுன் வந்து வரும். ஓகே, இங்க பாருங்க, ராமு இஸ் a friend of mine. ஓகே, friend of mine அப்படின்னா என்னுடையவன், என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா friend of mine அப்படின்னு சொல்றது என்னுடையது அல்லது என்னுடையவன் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே, பட் இந்த மைன்க்கு அப்புறமா நவுன் வராது, அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஜான்ஸ் கார் இஸ் ரெட். ஓகே, ஜான்ஸ் கார், ஜான் போட்டு மேல அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜான் உடைய அப்படின்னு அர்த்தம். செந்தில் மேல அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டோம்னா செந்திலுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ஜான்ஸ் கார் அப்படின்னா ஜானுடைய கார் இஸ் ரெட், ரெட் கலர் கார். ஓகே, அண்ட் மைன் இஸ் பிளாக். மைன் இஸ் பிளாக், மைன்னா என்னுடையது, என்னுடையது கருப்பு கலர் கார். ஓகே, அவ்வளவுதான். சோ மைன் அப்படின்னா என்னுடையது. சோ மைன் கார் அப்படின்னு வராது. ஓகே, இங்க பாருங்க, மை கார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, மை கார் இது கரெக்ட், பட் மைன் கார் அப்படின்னு வராது, இப்படி சொல்லக்கூடாது. மை கார் அப்படின்னு சொல்லலாம், மைக்கு அப்புறம் நவுன் வரலாம், மைனுக்கு அப்புறம் வரக்கூடாது. ஓகே, மைன் இஸ் பிளாக், தட்ஸ் இட். ஓகே, திரும்ப ரீட் பண்ணுங்க, ஜான்ஸ் கார் இஸ் ரெட் அண்ட் மைன் இஸ் பிளாக். ஓகே, அப்புறம் லாஸ்ட் பாருங்க இந்த எக்ஸாம்பிள், யுவர் மைன். ஓகே, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஓகே, சோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன அனுப்புவாங்க அப்படின்னா யுவர் மைன் அப்படின்னு அனுப்புவாங்க. யுவர் மைன்னா நீ என்னுடையவன் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஓகே, சோ நீ என்னுடையவன் அப்படின்னா அர்த்தம், இதுக்கு மீனிங் வந்து நீ என்னுடையவன். ஓகே, சோ இதே இது மைன் போட்டு சொல்லணும்னா இங்க பாருங்க, யூ போட்டு மேல அப்போஸ்ட்ரோபி ஆர் ஏ ஆர் இ போட்டா இது வந்து ஆர் தான் அர்த்தம். ஓகேவா, இங்க பாருங்க, இதுதான் அதுக்கு மீனிங். யூ ஆர், அதை சுருக்கி தான் நம்ம அப்படி எழுதுறோம். யூ ஆர் பேசும்போது யூ ஆர் மைன். ஓகே, கன்ட்ராக்ஷன். இங்க பாருங்க, யூ ஆர் மை ஃப்ரெண்ட். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. So you are my friend, you are my boyfriend, you are my girlfriend, whatever. Okay, so அதை சுருக்கி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா you are mine, ஒரே வார்த்தையில முடிச்சுவோம், நீ என்னுடையவன். அடிக்கடி இது எல்லாமே யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? so you are mine. இப்ப தெரிஞ்சிட்டீங்களா மைன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு? ஓகே, சோ உங்களுக்கு இன்னும் 2-3 எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 2 எழுதி போட்டிருக்கேன். இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். இங்க பாருங்க, இது என்னுடைய கார், இந்த கார் என்னுடையது, பட் ரெண்டுமே சிமிலரான மீனிங், பட் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாறும். எங்க மை யூஸ் பண்ணணும், எங்க மைன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க சொல்லணும், எழுதணும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க, நான் இப்ப ஆன்சரையும் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னுடைய கார். ஓகே, சோ இது அப்படிங்கிறதுக்கு this யூஸ் பண்ணலாம், நீங்க it to யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ நான் இதுல this யூஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? this. ஓகே, சோ this is என்னுடைய கார். என்னுடைய அப்படின்னா என்னது? my. this is my car. இது என்னுடைய கார். ஓகே,
இந்த கார் என்னுடையது, என்னுடையது இடத்துல மைன் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த கார் அப்படின்னா என்னது? this car is mine. அவ்வளவுதான். எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க? புரிஞ்சுக்கிடுச்சா? எந்த இடத்துல மை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல மைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. மை கார். ஓகே, மைக்கு அப்புறம் ஒரு நவுன், காருங்கிறது ஒரு பெயர் சொல் வந்திருக்கா? ஆனா மைக்கு அப்புறம் எதுவும் வரக்கூடாது. this car is mine, இந்த கார் என்னுடையது. this bike is mine, இந்த பைக் என்னுடையது. this pen is mine, இந்த பேனா என்னுடையது. ஓகே, so this is my pen, இது என்னுடைய பேனா. ஓகே, ஈஸியா இருக்கா? is this easy to understand? ஓகே, புரிஞ்சிட்டவங்க காமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது myself. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா myself. ஓகே, சோ myself அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். ஓகே, நானே. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். I cut myself with a knife. I cut myself அப்படின்னா நானே என்ன வெட்டிக்கிட்டேன் with a knife. knife கத்தி வச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியாம உங்க கையை வெட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நானே என்ன வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I cut myself with a knife. நானே என்னை வெட்டி கொண்டேன். நானே என்னை வெட்டி கொண்டேன். அதான் நானே என்ன கட் பண்ணிக்கிட்டேன் with a knife. வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கும் போது கையை நீங்க நம்மளாவே கட் பண்ணிப்போம் சம்டைம்ஸ் இல்லையா? தெரியாம கட் பண்ணிப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? நானே என்ன கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? I myself அல்லது I cut myself with a knife. ஓகே, so next example பாருங்க. I baked a cake myself. I baked a cake myself. நானே இந்த கேக்க பண்ணேன். அதான் இதுக்கு மீனிங். ஓகே, நானே இந்த கேக்க பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் எம்பசிஸ் பண்ணி சொல்றது. நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நானே. I myself ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த myself இல்லாம I baked a cake அப்படின்னா நான் கேக்க பேக் பண்ணேன், கேக்க வந்து உருவாக்குனேன், தயாரிச்சேன். ஓகே, பேக் பண்ணி எடுத்தேன். myself போட்டீங்கன்னா நானே தான் இந்த கேக்க பண்ணேன், அதான் அர்த்தம் அதுக்கு. ஓகே, I baked a cake myself. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ by myself அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். by myself நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. சோ by myself அப்படின்னா நானாகவே. ஓகே, அல்லது என்னால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ மோஸ்ட்லி வந்து என்னால் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ by me அப்படிங்கறத என்னால் அப்படின்னு வரும். ஜஸ்ட் இந்த மீனிங்கும் வரலாம், பட் பொதுவான காமனான மீனிங் என்னன்னா நானாகவே. இதான் அதுக்குள்ள அர்த்தம். ஓகே, சோ நானாகவே. ஃபார் எக்ஸாம்பிள், I went for a movie by myself. I went அப்படின்னா நான் போனேன். for a movie அப்படின்னா படத்துக்கு போனேன். by myself நானாவே போனேன். ஓகே, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க யாரும் இல்ல, நீங்களா உங்க டூ வீலர் எடுத்துட்டு நீங்களா படத்துக்கு போய் தனியாவே படம் பார்த்து வந்துடுறீங்க. ஓகே, நானா தான் போனேன், தனியா போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நானாகவே, அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, சோ சம்டைம்ஸ் என்னால் அப்படிங்கிற மீனிங் வரும், பட் பொதுவா நானாகவே அதான் கரெக்டான மீனிங். ஓகே, இங்க பாருங்க. I went for a movie by myself. நானாகவே படத்துக்கு போனேன். I went to Chennai by myself. சென்னைக்கு நானாகவே தான் போனேன், கம்பெனி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கான வித்தியாசம். இப்ப தெரிஞ்சுட்டீங்களா? I, me, my, mine, myself, by myself எங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டீங்களா? இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ வந்து இது உங்களுக்கான குவிஸ். ஓகே, 4 क्वेश्चन இருக்கு, எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு, வொர்க் அவுட் பண்ணுங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன், these books are. ஓகே, these books அப்படின்னா இந்த புத்தகங்கள். are, இந்த புத்தகங்கள் என்னுடையது. அதான் இதுக்கு அர்த்தம். என்ன வரும்? my வருமா, mine வருமா, myself அப்படின்னு வருமா? these books are mine. okay, these books are mine. இந்த புத்தகங்கள் என்னுடையது. okay, so mine தான் கரெக்டான ஆன்சர். next one, the dog followed அப்படின்னா டாக் வந்து ஃபாலோ பண்ணிச்சு, நாய்க்குட்டி ஃபாலோ பண்ணிச்சு. யார? சாம் அண்ட் டேஷ். சாமையும் என்னையும் ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொல்லணும். கடைசி வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? ஐ வருமா, myself வருமா, me வருமா? சாம் அண்ட் மீ, சாமையும் என்னையும். ஓகே, அப்ப என்ன வரும்? me is the correct answer. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, next one, it is dash bag. it is mine bag அப்படின்னு வருமா, it is by myself bag னு வருமா, அல்லது it is my bag னு வருமா? இது என்னுடைய பை. it is my bag. ஓகே,
ஓகே, so my is the correct answer. I cooked அப்படின்னா நான் சமைத்தேன், the meal அப்படின்னா உணவு இல்லையா? so I cooked the meal, மீன் வருமா? I cooked the meal mine அப்படின்னு வருமா? I cooked the meal myself வருமா? நானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன வரும்? myself is the correct answer. ஓகே, so யார் வந்து 4 out of 4 யார் எடுத்தீங்க? எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்களோ உங்களோட மார்க்ஸ் வந்து காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன். இது என்னுடைய பேனா, this is dash pen. இந்த பேனா என்னுடையது, this pen is dash. அவ்வளவுதான், ஈஸி. ஓகே, சோ இதுல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். ஸோ இதை வந்து ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம சேனல்ல கண்டக்ட் பண்ணோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வீடியோஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ ஈஸியா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி புரிஞ்சு படிச்சோம்னா இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.